பெண்ணின் சிறப்பை உணரும் பொழுது உலகத்தின் சிறப்பு உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஒரு பெண் சக்தியுடைய அந்த ஒரு உமனுடைய பவரை நம்ம உணர்றப்ப இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ நம்ம கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கான பொதுவான ஒரு கம்யூனிட்டி. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ. நிறைய என்ன சொல்கிறதுனா உங்கள் டீமில் அண்ட் பர்சனலாக உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் ஆக்சுவலி. அண்டு நீங்கள் ஒரு மென் ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் விமன் ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய பவர் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்னு சொல்லலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பவர் ஆஃப் விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அதாவது விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப்புடைய தன்மை என்ன, அதனுடைய பவர் என்ன, அதனுடைய பொட்டன்ஷியல் என்ன, என்னென்ன மாதிரி விஷயங்களை அவங்களால பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ரொம்ப கிளியராக டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு லீடர் வந்துட்டு கேட்டிருக்காங்க, ஆக்சுவலி அவங்க நேம் இதில் மென்ஷன் ஆகலை. ஸோ உமன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பெண்களால் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை சாதிக்க முடியுமா? ஸோ ஆக்சுவலி இதை சாதிக்கிறது அப்படின்ற கான்செப்ட் நம்ம எடுத்துகிறோம் அப்படின்னா இது பெருசாக நம்ம சாதிக்கிறது அப்படின்றது செகண்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா உமன்ஸ்னால் சர்வசாதாரணமாக பண்ணாலே இதில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நார்மலாக பண்ணாலே ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக இந்த பிஸ்னஸ் பண்ணாலே பெரிய லெவலில் பண்ண முடியும். அண்டு அடுத்த லெவல் சாதனைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உமன்ஸ்னால் இந்த பிஸ்னஸை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியுன்ற ஒரு கிளாரிட்டி நம்ம ஒவ்வொரு விஷயமா அதில் பார்ப்போம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டீமில் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க அல்லது விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் யாராச்சும் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த தொழில் அவங்க ஸ்டார்ட் பண்ண நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை சப்போர்ட்டிவாக நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம். ஸோ டெஃபினட்டாக ஓகே, ஸோ தொழில் முனைவோர்களாக உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பெரிய லெவலில் முன்னெடுக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் சொல்கிறேன், பொதுவாக எந்த தொழிலாக இருந்தாலும். அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் செல்லிங்கில் எப்படி இந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை அவங்க என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதில் நீங்கள் நார்மலாக ஒரு சில விஷயங்கள் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதாவது நார்மலாக நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய உமன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ உமனுக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக ஒரு வேலைக்கு போகிறாங்க இல்லை வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை டெவலப் பண்ணுறப்பையும் இல்லை அதில் சஸ்டெயின் பண்ண வேலைக்கு போய் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணி அதில் டெவலப் பண்ணனாலும் சரி, ஸோ பொதுவாக நிறைய விஷயங்கள் சேலஞ்சஸ் அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஸோ மிஸ்யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களாகட்டும், இல்லை சமுதாயத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக் எண்டில் சப்போர்ட்டு ஃபேமிலி மூலமாக கிடைக்காத ஒரு விஷயமாகட்டும். அண்ட் அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பொதுவாக நார்மலாக ஒரு ஒர்க்லையும் பிஸ்னஸ்லையும் கண்டிப்பாக இது நிறைய உமன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் இது இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்ற பிஸ்னஸில் 50% வந்துட்டு ஒரு உமனுக்கு சேஃப் இருக்குது அப்படின்னா டைரக்ட் செல்லிங்கில் 90% கண்டிப்பாக சேஃப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ச்சரை பல வருடங்களாக நான் பார்த்துருக்கேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கான காரணம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த தொழிலோட அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்றத ஷேர் பண்ணலாம். இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு பாஸ் இருப்பார், இல்லை மேனேஜரு, நமக்கு மேலே ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறப்ப ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு சஸ்டெயின் பண்ணி டெவலப் ஆகிறதுக்கு நிறைய கஸ்டமர்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் வரும். அப்போ அதில் வந்துட்டு அடுத்த டெவலப் பண்ணுறதுக்கு பெரிய சேலஞ்சஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக அதாவது நார்மலாக ஒரு மென் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. உமன்றப்ப இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை பொறுத்த நமக்கு நல்லா தெரியும், சப்போர்ட்டிவ் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவும் கம்மி. ஸோ சொசைட்டிலையும் அந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறது இல்லை அப்படின்றப்ப வீட்லேயும் கம்மி, சொசைட்டிலையும் கம்மின்றப்ப அதில் டெவலப் ஆகி வரக்கூடிய விஷயம் அப்படின்றது பெரிய விஷயம். ஆனால் இதெல்லாம் உடைக்கிற மாதிரி டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு பெரிய லெவலில் ஓகே, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் கொடுக்கும் ஒரு வகையில், எல்லா வகையிலையுமே நீங்கள் யோசிச்சு பார்க்குறப்ப, கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. ஸோ இப்போ டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் உமனுடைய பவர் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த நார்மலாக வந்துட்டு பெண்கள் அப்படின்னு சொல்கிறத விட தாய்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு வேர்டு மதர்ஹுட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுடைய தாய்மைன்ற ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சர்வசாதாரணமாக நார்மல் லைஃப்லேயே ஒரு ஃபேமிலியில் ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு
ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு மென் பார்க்குற ஒரு குடும்பத்துக்கும் ஒரு உமன் பார்த்துக்கிற ஒரு குடும்பத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரே ஒரு உமன், ஒரு பாட்டி வந்துட்டு பெரிய குடும்பத்தையே வந்துட்டு ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. அந்தளவுக்கு இப்போ இருந்துக்கிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த சக்தி அவங்களுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தாய்மைன்ற ஒரு இதிலேருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் கிடைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எல்லா உமன்ஸுக்குமே ஜென்ஸ்ட்டு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உமன்ஸ்ட்டாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் இது தான். ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிறைய விஷயங்கள் வரும். அதில் மெயினாக ஒரு 5 குவாலிட்டிஸ் உமன்ஸுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நேச்சராகவே. அண்ட் தாய்மைக்கு அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிளாக மாறும். ஆக்சுவலி ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை வளர்க்குறன்றது மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை பார்த்துக்கூடிய ஒரு உமன் வந்துட்டு பிஸ்னஸை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ உண்மை சொல்ல போனோன்னா இந்த இடத்துல பகிரங்கமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் எப்போவுமே பொறுப்புன்றது கம்மியாக இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு பையன் வந்துட்டு பொறுப்பாக இருக்கிறத விட பொண்ணுக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நல்லா பொறுப்பாக பண்ணுவாங்கன்றதை நம்ம குழந்தையிலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். வீட்டில் யாராச்சும் நமக்கு அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம அப்பா அம்மா நம்மளை நம்ப மாட்டாங்க, ஆண்களை பொதுவாக. ஸோ ஆனால் நம்மளுடைய தங்கச்சியும் அக்காவையும் நம்பி கொடுப்பாங்க நிறைய வேலையை. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இயற்கையாகவே பெண்களுக்கு இருக்குது. அது அந்த தாய்மைன்ற ஒரு கேரக்டர் அவங்களுக்கு நேச்சராகவே குழந்தைக்கு சின்ன வயசுலேயே இருக்கிற காரணம் வந்துட்டு அந்த ஜீன்லேயே வருது இல்லையா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது அந்த ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது சின்சியாரிட்டி. ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை கரெக்டாக பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அவங்க டிசைட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் அப்ளை ஆகிறப்போ அது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அதில் சின்சியராக நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக 90% உமன் வந்துட்டு இதில் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் மூணாவது ட்ரூத்தாக இருப்பாங்க ரொம்ப. ஸோ ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைட் நம்ம பார்க்குறதுக்கு அதில் ஒரு விஷயம் இது டீப்பாக இருக்கும். அதாவது ரொம்ப உண்மையாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயம் அந்த பிஸ்னஸ்லேயும் சரி, அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்லேயும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப 90% உண்மையாக இருப்பாங்க. 10% மேபி எப்படி இருப்பாங்கன்றது செகண்டரி. எல்லா இடங்களையும் நல்லவங்க கேட்டவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் 90% ஓகே. ஸோ கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு உண்மையாக அந்த விஷயத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா டெடிகேட்டிவாக பண்ணுவாங்க. ஸோ டெடிகேட்டிவ்ன்றது இயற்கையாகவே அவங்களுக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் விமன்ஸுக்கு அது இருக்கும். ஓகே. ஸோ 5வது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எல்லாத்த விட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா கேரிங்னு சொல்லலாம். உமன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாகவே அந்த கேரிங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அல்லது பிஸ்னஸில் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு தொழில் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வர்றப்ப இந்த கேரிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு அவங்க இறங்கி அடிப்பாங்க. நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பாருங்கள், அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நிறைய உமன்ஸை பாருங்கள். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு ஓகே. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் ஆக்சுவலி இதுக்காக தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. நம்மளை கேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எல்லா இடங்கள்லையுமே உலகம் இயங்கிட்டு இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்டை நிறைவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் வேணும். உமன்ஸுக்கு வந்துட்டு அந்த விஷயம் டிஃபால்ட்டாகவே இருக்கிறது மிகப்பெரிய வரம்னு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 5 பாயிண்ட்டும் நார்மலாக நீங்கள் மென்னை கம்பேர் பண்ணுறப்போ உமன்ஸுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ 90% இதில் இந்த குவாலிட்டிஸை நேச்சராகவே உமன்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்கன்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் வந்துட்டு நம்ம உமன்ஸோடைய பவர் நம்ம அதிகமாக இருக்குது, அல்லது ஏன் உமன்ஸ் வந்துட்டு இதை பண்ணணும் அப்படின்னா, மற்ற பிஸ்னஸில் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்ற விஷயம் எந்தளவுக்கு இருக்குன்றது தெரியாது. நிறைய நம்ம இடங்களில் பார்த்துருப்போம், ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்கே நம்ம தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இங்கே வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்கலாம், கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவேன். நார்மல் பிஸ்னஸையும் நீங்கள் வேலைக்கு போகிறத கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக ஆண்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த டீமில் இருக்க பெண்களை பயங்கரமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அவங்கள கண்டிப்பாக வீட்டில் இருக்க ஒரு தன்னுடைய அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி, இல்லை நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அவங்கள வந்துட்டு ஒரு அந்த ஒரு உயிருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள பார்த்துக்குவாங்க 90%. இது டிஃபால்ட்டாகவே டைரக்ட் செல்லிங்கோடைய சிஸ்டம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு எல்லாருமே ஒரே கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறதுனால மற்ற இடங்களில் வந்துட்டு மேலதிகாரி கீழதிகாரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம எம்ப்ளாயியாக இருப்போம், இந்த மாதிரி பல விதமான சிக்கல்கள் இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அண்ட் மிகப்பெரிய வளர்ச்சி வந்துட்டு பெண்களுக்கு இங்கே அதிகமாக வரும். ஸோ உலகத்தில் ஓகே, இந்த விஷயத்தை நீங்கள் நம்புறீங்களா இல்லையோ, உலகத்தில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறது 75% உமன்ஸ் தான். ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உமன்ஸ் நான் இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக ஷேர் பண்ணிக்கிறேன். 75% மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறது உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்றத ஒரு ரிசர்ச் வந்துட்டு ஷேர் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் 3வது, மற்ற தொழில் இல்லாத மிகப்பெரிய விஷயம் உமன்ஸுக்கு இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா, மிகப்பெரிய லெவலில் ஒரு இங்கே டீம் இருக்கிறதுனால அந்த டீமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்.
ஓகே, பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். நினச்சி பார்க்காத அளவுக்கு நீங்கள் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம டீமில் இருக்க ஒரு பொண்ணுக்கு அப்படின்னா வேறு லெவலில் இறங்கி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய பொட்டன்ஷியலான லீடர்ஸ் இங்கே இருக்காங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும். ஸோ பெண்களை பற்றி பெருமையான ஒரு வீடியோவில் ஆண்களோட பங்கு டைரக்ட் செல்லிங்கில் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கும். ஏன்னா அவ்வளோ கேர் பண்ணி அவங்கள அந்த வீட் சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஒரு மீட்டிங் நடக்குது, வெளியே ஃபாரின் ட்ரிப் போகிறாங்கன்னா அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அழகாக கூட்டு போயிட்டு அழகாக கொண்டு வந்து விடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க பெண்களை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக வேல்யூ பண்ணி கேர் பண்ணுற நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆக்சுவலி டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ 5வது 4வது ரெஸ்பெக்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். அந்த விஷயம் டிஃபால்ட்டாக நம்ம பார்த்தோம். அண்ட் மெயினாக விமன்ஸ் வந்துட்டு வெளியே போயிட்டு இறங்கி அந்த அலையிற அந்த கான்செப்ட்லாம் வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் அதிகமாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பெரிய லெவலில் ஒரு சாம்ராஜ்யத்தையே க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் இருக்குது. நீங்கள் 1 கோடி ரூபா முதலீட்டை போட்டு வெளியே இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வேலைக்கு போய் இவ்வளோ விஷயத்தை பண்ணுற அந்த ஒரு கான்செப்டை வீட்டில் இருந்துக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு, ஓகே ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு, அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு, ஓகே உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு, எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இந்த பிஸ்னஸையும் பார்த்து மிகப்பெரிய லெவல் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் ஓகே டைரக்ட் செல்லிங்கில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே 90% இருக்குது டிஃப்ரென்ஸ். ஓகே, மற்ற இடங்களில் மேபி இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் க்ரியேட் பண்ண முடியும், பேசிவாகவும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ விமன்ஸுக்கு வீட்டில் இருந்துட்டு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பொட்டன்ஷியலான களம். அந்த விஷயத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா டைரக்ட் செல்லிங்கில் வந்துட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். வீட்டை தாண்டி வராத நிறைய விமன்ஸோட லைஃப்பில் வீட்டை தாண்டி இவ்வளோ இருக்கா அப்படின்னு கற்றுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த ஒரு டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் கிடைக்கும். ட்ரிப்ஸ் ஆகட்டும், மீட்டிங்ஸ் ஆகட்டும், நிறைய மக்களோட பழகிற விதம் ஆகட்டும், மனுஷங்க எப்படின்னு கற்றுக்க முடியும். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் நம்ம இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் அவங்க வீட்டிலேயே நம்ம காலங்காலமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போலாம் மேக்ஸிமம் விமன்ஸ் வந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இனிமேல் நிறைய அந்த விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது கிராமங்களில், ஒரு சில இடங்களில். அப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் வந்துட்டு கண்டிப்பாக டைரக்ட் செல்லிங்கில் பெரிய லெவலில் கிடைக்கும்ன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உண்மையை சொல்ல போனால் இந்த ஒரே ஒரு ஸ்லைடு போதும் விமனுடைய ஒரு அந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? ஒரு விமன் ஆண்ட்ரப்ரனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரமாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா 10 ஓகே மென் ஆண்ட்ரப்ரனர் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சமம். அவ்வளவு பவர்ஃபுல்லான பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தையே வந்துட்டு ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி பெண் சக்தின்னு சொல்லுவாங்க அறிவியலில், ஓகே ஆன்மீகத்தில், ரெண்டுலேயுமே அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்க ஒரு விமன். நீங்கள் ஒரு பழமொழி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே. ஒரு பொண்ணு நினச்சா மிகப்பெரிய லெவலில் உருவாக்கவும் முடியும், ஓகே ஒன்றுமே இல்லாமல் காலி பண்ணவும் முடியும். அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்க ஒரு சக்தி வந்துட்டு உமன்ஸுக்கு இருக்குது. உண்மையை சொல்ல போகிறோன்னா 10 ஓகேவா ஆண் லீடர்களுக்கு, மென் லீடர்ஸ்க்கு சமமான ஒரு பொட்டன்ஷியல் ஒரு விமன் லீடருக்கு இருக்கும். ஸோ விமன் டீம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டீம் இன் டைரக்ட் செல்லிங். நீங்கள் அதை எடுத்து அழகாக கேர் பண்ணி அவங்களுக்கு டியூன் பண்ணி அந்த விஷயத்தை உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் அண்ட் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உங்கள் டீமில் பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஸை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ டியர் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ், உங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் பார்த்து இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ மெயினாக இந்த பிஸ்னஸில் ஓகே ஸோ ஹை பவர் ஆஃப் விமன்ஸுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அந்த எமோஷ்னலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகே எல்லாமே எல்லா வகையிலையுமே கோவப்பட்டால் பயங்கரமாக கோவப்படுவாங்க, கவலைப்பட்டால் கவலைப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி கேர் பண்ணிக்கிட்டாலும் ஹை லெவல் ஆஃப் எமோஷன்ஸ் அவங்க வேறு லெவலில் வந்துட்டு கேர் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி அந்த உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விமன்ஸுக்கு நேச்சராகவே இருக்கும். அதனால தான் அவங்க நல்லவங்க யார் இப்போ கெட்டவங்க யார் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. பிஸ்னஸ்லையும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் அவங்களால. ஓகே இந்த கஸ்டமர் இந்த மாதிரி கரெக்டாக இல்லையா, கரெக்டாக க்ளோசிங் வருமா இல்லையா, இந்த லீடர் நிலச்சி நிற்பாரா அப்படின்ற பலவிதமான விஷயங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஒரு கேரக்டர் அந்த உணர்ச்சி பூர்வமான எமோஷனில் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இல்லாமல் பாசிட்டிவ் எமோஷன், இதோட நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் கண்டிப்பாக உமன்ஸுக்கு வரலாம். வீட்டில் வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு அதனால் தயக்கப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயம் அதை பாசிட்டிவாக மாற்றி வைராக்கியமாகவும், ஸோ அதை வந்துட்டு ஒரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு மென்டாலிட்டியும் உணர்வு பூர்வமான ஒரு சென்சிபிளான ஒரு சக்தியாக நீங்கள் மாற்றணுன்றதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றுறப்ப ஓகே ஸோ கண்டிப்பாக எல்லா சேலஞ்சஸும் இருக்கும். அதை உணர்வு பூர்வமாக மாற்றி ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உங்களுடைய எனர்ஜியை முழுக்க பிஸ்னஸில் நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்கன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துக்கும் சொசைட்டிக்கும் சேவை செய்கிறதுக்காக கொடுக்குறீங்க. தட்ஸ் ஆல். நீங்கள் உங்கள் வீட்டையும் பார்த்துக்குவீங்க, உங்களையும் பார்த்துக்குவீங்க, 100% சூப்பராக பார்த்துக்குவீங்க. தட் இஸ் நாட் அதில் வந்து எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி இந்த உலகமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய குடும்பம், அவ்வளோதான். இது சின்ன குடும்பம், அது பெரிய குடும்பம். அதில் நிறைய குழந்தைங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, ஓகே நிறைய பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பிஸ்னஸில் பண்ணுறோன்றதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பணத்துக்காக பண்ணுறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. செகண்ட் கான்செப்ட், இந்த உலகத்தில் ஒரு உமன் ஆண்டர்ப்ரனருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது டைரக்ட் செல்லிங்கில். கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு
செஞ்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்ட்லேயும் நிறைய க்ரியேட்டிவிட்டியான பலவிதமான விஷயங்கள் நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கும் நீங்கள் உங்களுடைய சக்தியை உபயோகப்படுத்தணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட விதியை நம்ம வடிவமைக்கலாம். டிசைன் யுவர் டெஸ்டினி. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ், ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த வீடியோவை எல்லா உமன் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கும், எல்லா தொழிலையுமே டைரக்ட் செல்லிங் மட்டும் இல்லாமல் எல்லா உமன்ஸுக்குமே, எல்லா உமன் ஆண்டர்ப்ரனர்ஸுக்குமே இந்த வீடியோவை நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் சீரீஸாக எடுத்து நிறைய உங்கள் டீமில் நிறைய பெண்களை ஓகே பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக எடுப்பீங்க நம்புகிறேன். டியர் லீடர்ஸ், தேங்க்யூ. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.